கும்பம். உறவுகள் பிரிய போகுது. என்னங்க ஷாக் ஆகுற மாதிரிலாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? டைட்டிலையும் தமிழையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோக்குள்ள நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கும்பம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அஸ்ட்ராலஜி பத்தி ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஜ் ரிலேட்டடா இருக்காது, ரிப்போர்ட் ஃபார்மெட்ல இருக்காது. பர்சனலா நான் ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த டிசம்பர் மாசம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இந்த டிசம்பர் மாசம் ரொம்பவே ஒரு சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. கும்பம் ராசிக்கு ராசி மேல ராகு இருந்தா கூட குருவுடைய பார்வையிலே இருக்கு. இப்போ பாஸ்ட் ஒரு 50 டேஸா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை விலகி இருந்துச்சு, ராசி மேல ராகு இருக்கு. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, குரு பயிற்சி நடந்துருச்சு. அகைன் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிட்டு தான் இருக்கு. ராசிநாதனான சனியும் நல்ல நிலைமையில குருவுடைய வீட்டுலதான் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியான குரு கெட்டு போகல. குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல சனி இருந்தா கூட குடும்பாதிபதியான குரு கெடாம நல்ல நிலைமையில் இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. ராசிநாதனுக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை, பாவ கிரகத்துடைய இணைவோ இல்ல பார்வையோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாதனால நல்ல தெளிவா இருப்பீங்க. தெளிவான சிந்தனை எல்லாம் இருக்கும், மனசு நல்ல ஒரு நிலையில இருக்கும். ஓகே, உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி செவ்வாய் குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையிலே இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துக்கு வரும், குருவுடைய பார்வையிலே இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி. மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், புதுசா தொழில் தொடங்குறது, மனைவி வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. அந்த மனைவியால லாபம், மனைவி வழி உறவினர்களால் லாபம், கணவன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இது பொருந்தும், வைஸ் வெர்சா. சரியா? சோ உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு. ராசிக்கு 5வது அதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, கல்வி காரகனும் கூட புதன் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையிலே இருக்கிறதுனால படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, குழந்தைங்களுக்கு புதுசா அட்மிஷன் போடுறது, குழந்தைங்க படிப்புக்காக நீங்க செலவு பண்றது மாதிரியான சுப செலவுகள் கூட நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கும் சந்திரன். சோ 6வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு அது 6வது அதிபதி. 6வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, எதிரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாசம் உங்களுக்கு. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி சூரியன் நல்ல நிலைமையிலே இருக்கு. 8வது அதிபதியான புதனும் நல்ல ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையிலே இருக்கு. ஒரே ஒரு குறை என்னன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு குறைகள் வந்துட்டே இருக்கும். வெளிநாட்டுக்கே போக முடியாத மாதிரியான நிலைமை, வெளிநாடு போறதுல தடங்கள், வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கம்ஃபர்டபுளா இல்ல, வெளிநாட்டுல பிஆர் கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில பட்ட கஷ்டம் இப்ப படல. நீங்க ஜென்ம சனியில உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், லைஃபே அப்படியே டோட்டலா அப்சைட் டவுனா மாத்துற மாதிரி. இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ம சனியோடைய எஃபெக்ட்ல இருந்து விடுபட்டு வந்துட்டே இருக்கீங்க. ராசிக்கு 2வது இடத்துல சனி இருக்கு. நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், உறவுகள் பிரியும் தருணம். என்ன, எந்த உறவு? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது இடமான குடும்பஸ்தானத்துல சனி இருந்து ராசிக்கு 4வது இடமான தாய், வீடு, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதுல உயிர்காரகத்துவம் தாய் தான். சோ அம்மா, அப்புறம் உங்களுடைய மனைவி, பார்ட்னர், சரியா? அம்மா இல்ல கணவன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குங்க. அம்மா கூட சண்டை போடுறது, அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அம்மாவோட ஹெல்த் பாதிக்கப்படுறது, அம்மா வழி சொத்து கிடைக்கிறதுல தடங்கள் வந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ அம்மா விஷயம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பிரிவுனா நிரந்தரமா பிரிஞ்சிருவோமா? கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 7வது இடமும் 4வது இடமும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துக்கு 7வது இடமும் தாயை குறிக்கக்கூடிய 4வது இடமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
7 4வது அதிபதிகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த பிரிவு ஒரு சுப பிரிவா இருக்கலாம், இல்ல டெம்பரரி பிரிவா இருக்கலாம். அது எதுவுமே இல்லை, அந்த இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு 7 4வது இடங்கள் அப்படின்னா இந்த உறவுகள் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. இந்த உறவுகளுடைய பிரிவு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பா வழி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும், எல்லா விதமான பாக்கியங்களும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா குரு பார்வையிலே இருக்கு. தொழில் நல்லா இருக்குங்க. தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. தொழில் ஸ்தானாதிபதி குருவுடைய பார்வையில இருக்கனால தொழில் விருத்தி இருக்கும். நல்ல பணவரவுகள் இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பணவரவுகள் இருந்துட்டே இருக்கும். ஜென்ம சனியில பட்ட கஷ்டம், பினான்சியல் லாஸ், அது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் ஆகி வந்துட்டு இருப்பீங்க. பட்ட கடனை கூட கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கணும். கடனை அடைக்க முடியுமா, பணப்புழக்கம் இருக்கா, நல்ல தசாபுத்தி நடக்குதா, அதை உங்க ஜாதகத்துல தான் பார்க்க முடியும். ராசி பலனை நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. வெறும் 30% தான் ராசி பலன். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டே இருக்கிறேன். 70% உங்க ஜாதகத்துல தான் இருக்கு. இதுல நடக்கிறது உங்களுக்கு அப்படியே பொருந்தணும், இதுல நான் ராசி பலன்ல சொல்றது அப்படியே பொருந்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி அது வேறுபடும். கும்பம் ராசிக்கு 11வது இடம் நல்ல ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கு. நிறைய லாபங்கள் இருக்கும், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதர ஸ்தானம், மூத்த சகோதரனால லாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்து 12வது இடம். 12வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. 12வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு வந்து அப்ராட் போலாமா அப்படின்னு நீங்க கேட்கணும்னா 8வது இடமும் 12வது இடமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு 8வது இடம் பலவீனமா இருக்கு. சனியுடைய பார்வையினால 8வது இடம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. 12வது இடம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். 12வது இடமாவது அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தடைகள் இருந்துட்டே இருக்கும். ராசிக்கு 8வது இடத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைறதுதான் சந்திராஷ்டமம். அது உங்களுடைய ராசிக்கு 13 14 அந்த தேதிகள்ல நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் நாட்கள்ல முடிவெடுக்க முடியாது, கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. புது அறிமுகங்களை தவிர்த்திடணும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா டிராவல் பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்காது. மனசை கட்டுப்படுத்த முடியாத மாதிரியான ஒரு 3 நாள் அப்படி இருக்கும். அது எல்லா மாசமும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா தேய்பிரையாவும் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும்போது. மத்தபடி ஜென்ம சனி நடக்கல, அஷ்டம சனி நடக்கல, ஆனாலும் 7.5 சனிக்குள்ளதான் இருக்கிறீங்க. தனஸ்தானத்துல சனி இருக்கு, உங்க ராசிக்கு 2வது இடம். தனம் வாக்கு குடும்பம் மாதிரியான விஷயங்கள்ல டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். மனைவி விஷயம், கணவன் விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் தடங்கள் இருக்கும். ஏன்னா தனஸ்தானம் இல்லையா. ஆனா இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி 2 விஷயங்களையும் பார்க்கணும். தனம் லாபம் தொழில் ஸ்தானாதிபதி தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். தொழில் ஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த டிசம்பர் மாசம் பணப்புழக்கம் உங்ககிட்ட இருக்கும். ஓவராலா கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.